வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெட்ரோ வாக்கிங் ஆர் பேக்வர்ட் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட் தான் நான் சொல்ல போறேன். சார், முன்னாடி நடக்கிறதுலே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல பின்னாடி வேற நடந்து கையை காலை ஒடிச்சு உங்க கிளினிக் வர வைக்க பிளான் பண்றீங்களான்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நிறைய நடக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். இந்த ஒருத்தர் பேசியிருக்காரு, இந்த சோசியல் மீடியால இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் தொந்தரவு தாங்க முடியலைங்க. ஒருத்தர் வாக்கிங் போனா நல்லது அப்படிங்கிறாரு, ஒருத்தர் வாக்கிங் போனா மூட்டு வலி வந்துருங்க போகாதீங்க அப்படின்றாரு, இன்னொருத்தர் 8 வடிவில் நடைப்பயிற்சி பண்ணுங்க உங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றாங்க, இன்னொருத்தர் 8 வடிவில் நடந்தா உங்களுக்கு மூட்டு வலி வந்துருங்க அதெல்லாம் நடக்காதீங்க அப்படின்றாங்க, இன்னொருத்தர் மியூசிக் கேட்டு போங்க அப்படின்றாங்க, மியூசிக் கேட்டா நல்லது இல்லைங்க உங்க கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பின்னாடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாரு. இவங்க பேச்செல்லாம் கேட்டு குழம்பி போயிட்டேன், பேசாம வீட்டுக்கு போய் பொங்கலும் வடையும் சாப்பிட்டு தூங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ரொம்ப விரக்தியில ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த வீடியோல நம்ம ஒரு மருத்துவ அறிவோட கொஞ்சம் புது அறிவையும் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பின்னாடி நடக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நடக்கிறதுக்கும் பின்னாடி நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பயோமெக்கானிக்ஸ் மூலமா நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் போவோம். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி நடக்கிறதுக்கும் பின்னாடி நடக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல பார்த்துருவோம். பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன மசில்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இப்போ நம்ம ஃபார்வர்ட் வாக்கிங் போகும்போது யூஸ்வலா இந்த இடுப்பு எவ்வளோ மடங்குது பாருங்க, எவ்வளோதான் மடங்கும், முட்டி எவ்வளோதான் மடங்கும், உங்க கால் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தூக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா உங்க ஹீல் இருக்குல்ல, இந்த குதிங்கால், இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வைப்போம், இதை வச்சுதான் இப்படி நடப்போம். இதுதான் நார்மல் வாக்கிங் முன்னாடி நடக்கும்போது. இப்ப ரிவர்ஸ் வாக்கிங் போகும்போது இது அப்படியே ஆப்போசிட்ல வருங்க. எப்படின்னு பாருங்க, உங்களுடைய இந்த முன்னங்கால் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இது ஃபர்ஸ்ட் வரும். இப்படித்தான் நம்ம வாக்கிங் பேட்டர்ன் இருக்கும். இதுதான் நம்ம பின்னாடி போறத வாக்கிங் பேட்டர்ன். இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க முன்னாடி நடக்கும்போது என்னென்ன மசில்ஸ் யூஸ் ஆகுதுன்னு முதல்ல பாருங்க. இப்போ குதிங்காலில் பார்ப்போம். இந்த பாதத்தை இப்படி பண்ணும்போது உங்களுக்கு முன்னங்காலில் இருக்க டிபியாலிஸ் ஆன்டீரியர்னு சொல்லுவோம். இந்த மசிலை கவனிங்க, இந்த மசில் தான் ஒர்க் ஆகும் நீங்க முன்னாடி நடக்கும்போது, அதாவது குதிங்காலை வச்சு இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த முட்டிக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இந்த முட்டிக்கு கீழே இந்த மசில் ஒர்க் ஆகிறதுனால இந்த மசில் இங்கேருந்து வரும், இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கூட இருக்கும். நீங்கள் முன்னோக்கி நடக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மசில் இருக்கு இல்லையா, இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில், முன் தொட சதையும் முன்னங்கால் சதையும் ரொம்ப அதிகமான வேலையை பார்க்குது இந்த வாக்கிங்ல. கவனிங்க, இதுதான் வாக்கிங் பேட்டர்ன். ஹிப்பு கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகுது, நீ கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகுது, கீழே டார்சி ஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். இந்த குதிங்காலை வச்சு இப்படி நடக்கிறோம். இப்போ பேக்ல நடக்கும்போது என்ன மசில்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃப் மசில் ஒர்க் ஆகுங்க. இந்த காஃப் மசில், பேக் தை மசில், அதோட சேர்ந்த பட்டக் மசில், இதுதான் ஒர்க் ஆகும். இதோட சேர்ந்த உங்களுடைய பின்புற சதை, இந்த ஸ்பைனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மசில் ஒர்க் ஆகும். நீங்க முன்னாடி நடக்கும்போது இந்த பக்கம் மசில், பின்னாடி நடக்கும்போது இந்த மசில் ஒர்க் ஆகுது. இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க ஃபார்வர்ட் வாக்கிங் போது நம்ம ஃபிளெக்ஸார்னு சொல்லுவோம், நம்ம உடம்புடைய முன்பகுதியில் இருக்கிற தசைகள் எல்லாம் யூஸ் பண்றோம். பின்னாடி நடக்கும்போது பின்பக்கமாக உள்ள தசைகளை யூஸ் பண்றோம். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, பேக்வர்ட் வாக்கிங்ல இந்த முட்டியோட முன்பகுதியில் இருக்க ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால மூட்டு வலி இருக்கிறவங்க இதை பண்ணா மூட்டு வலி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கும் நம்ம யூஸ்வலா நம்ம பயன்படுத்துற மசில்ஸை விட்டுட்டு டிஃப்ரெண்ட் மசில் குரூப் யூஸ் பண்றோம். அதாவது நம்ம பட்டக் மசில், குளூட்டியஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மசிலும் கீழ்ப்புறம் உள்ள ஸ்பைனல் மசில்ஸ், அதை நம்ம யூஸ் பண்றோம். அதனால பேக் எக்ஸ்டென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த முதுகை நிமித்தக்கூடிய மசில்ஸ், அதை நம்ம வலுப்படுத்துறதுனால முதுகு வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மெயினான காரணமா இந்த பேக்வர்ட் வாக்கிங் அமையுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரொட்டீனா பண்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை விட்டு புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு ஒரு புதிதான ஒரு வேலையை கொடுக்குறோம். அதனால பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு இந்த பேக்வர்ட் வாக்கிங் ரொம்ப முக்கியமானது. ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கோஆர்டினேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம கலோரி நல்லா பேன் ஆகும் இந்த பேக்வேர்டு வாக்கிங்ல. இது எல்லாமே இந்த பின்னோக்கி நடக்கிறதுல உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க.
இப்போ அத்லெட்ஸ்லாம் லெக்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், சமதளமான ஒரு ரோட்ல நடந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்லோப் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இந்த ஸ்லோப்பில் நடந்தீங்கன்னா உங்களுடைய காஃப் மசிலும் தை மசிலும் நல்ல எக்ஸலண்ட்டாக ஒரு ஸ்ட்ரென்தனாக இருக்கான ஒரு அருமையான டெக்னிக். யூஸ்வலாக நடக்கிறத விட இதில் வந்து ஸ்ட்ரென்தனிங் கூடும். இந்த காஃப் மசில் பாருங்கள், இதுவும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், இது ரெண்டோட பவரும் நல்லா கூடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது வந்து யங் ஏஜ் பீப்புள் தான். ஓகே ஓகே இப்போ பேலன்ஸ் கோஆர்டினேஷன்லாம் வந்து வயதானவங்களுக்கு தான் இருக்காது. இப்போ அவங்க எப்படி பேக்வேர்டு வாக்கிங் போகிறது, நடக்கும்போது கீழே விழுந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ அவங்கெல்லாம் முன்னாடி ஒருத்தரை நிற்க வச்சுக்கிட்டு அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு அவங்க சப்போர்ட்டோட இப்படியே பின்னாடி நடக்க வைக்கலாம். இந்த சப்போர்ட்ல அவங்க நல்லா நடக்கலாம். முதல்ல கொஞ்சம் மினிமல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், கொஞ்சோண்டு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணி அவங்களே நடக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அவங்க நடக்கும்போது கையை இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம், இப்படி சைடில் பிளேஸ் பண்ணிட்டு அவங்கள நடக்க வைக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணலாம் வயதானவர்களுக்கு பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களாம் நடக்க வைக்கிற பட்சத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த வாலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மினிமல் சப்போர்ட்டோட இப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னோக்கி நடக்க வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் வயதானவர்கள் வந்து பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சின்ன டெக்னிக். ஓகே ஓகே டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துப்பீங்க. இந்த மூட்டு வலியும் முதுகு வலியும் பேக்வேர்ட் வாக்கிங்ல ரிலீவ் ஆகுறது நிறைய ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ட்ரை பண்ணலாம். முக்கியமாக அந்த மூட்டு வலி இருக்கவங்க கொஞ்ச நாளைக்கு நடக்காம இருந்திருப்பீங்க, நீங்க பேக்வேர்ட் வாக்கிங் ட்ரை பண்ணி அந்த மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். அதே மாதிரி பேக் பெயினும் ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நடங்க. நீங்க நடக்கக்கூடிய பாதை வந்து சமதளமான ஒரு பாதையா இருக்கணும், அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க பார்க்ல எல்லாம் ட்ரை பண்ணிட்டு பின்னாடி யார் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. பேக்வேர்ட் வாக்கிங் போனா நல்லதுன்னு ஒருத்தர் யூடியூப்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு யார் மேலே இடிச்சுட்டு என்னுடைய வீடியோவை ரெஃபரன்ஸுக்கு காமிச்சிடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.